மண்டே ஆஸ் யூசுவல் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பண்ணுற வேலையில் ஒரு 5:30 போல் தான் எழுந்திரிச்சேன். அலாரம் வச்சது என்னமோ 4:30க்கு, ஆனால் எந்திரிச்சது என்னமோ 5:30க்கு தான். எந்திரிக்க முடியல. தூக்கமாக எந்திரிச்சு ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் இல்லையா, அதனால கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிக்கலான்னு ஒரு 5:30 போல் தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து முதல்ல பால் தான் காய்ச்சி வச்சேன். பால் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயா ஒரு பக்கம் வச்சுட்டேன். பால் முதல்ல காஞ்சதும் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு தண்ணி மோட்டர்ல ரெப்பணும்னு தண்ணி போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டா பெசஞ்சேன். யோகு எப்படியும் லஞ்சுக்கு பரோட்டா தான் கேட்பான். பிரேக்ஃபாஸ்ட் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு பண்ணி கொடுக்கணும். அதனால ஆட்டா பெசஞ்சு வச்சுட்டேன். ஆட்டா பெசஞ்சு வச்சுட்டு சாயாவும் ரெடி ஆயிருச்சு. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, பாப்பா வேற எழுந்திரிச்சிட்டா. அப்புறம் மறுபடியும் போய் அவள தூங்க வச்சுட்டு வந்து, அதுக்கப்புறம் சாயா ஊத்தி ஹஸ்பண்ட் கொடுத்து அவங்கள எழுப்பி விட்டேன். யோகு எழுப்புறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அவன் என்ன பண்ணான்னா, ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு என்ன எழுப்பிட்டு இருந்தான் அப்ப. "மம்மி எந்திரி டைம் ஆச்சு அலாரம் அடிச்சுட்டே இருக்குன்னு." "நீ ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்ச? தூங்கு. அப்புறம் சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்கூல்ல போய் தூங்கிட்டு இருப்ப." அப்படின்னு அவன தூங்க வச்சேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டான். நான் எழுப்புற டைம்ல பார்த்தீங்கன்னா, எந்திரிக்கவே மாட்டேன்ட்டான். அவன எழுப்புறதுலயே ஒரு 10, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன எழுப்பி அவனுக்கு பாத்ரூம்க்கு அனுப்பி குளிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு நாஸ்டா என்ன வேணும்னு கேட்டேன். பாஸ்தா வேணும்னு சொன்னான். அப்புறம் அந்த ஒயிட் பாஸ்தா பண்ணி குடுத்தோனே ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். இல்லாட்டி ஒழுங்கா சாப்பிட மாட்டான். இன்னைக்கு எப்படியோ ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு சமத்தா கிளம்பி போயிட்டான்.